பாவேந்தர் பாரதிதாசனின் பாண்டியன் பரிசு இயல் 11. நரிக்கண்ணன் வஞ்சம் பேசுகையில் இவனிடம் கரிய உடைபெற்ற ஆள் வந்தான். அவள் அவனை எதிர்க்கிறாள். அவன் மன்னனை கொன்றவன் இவனே என்று நரிக்கண்ணனை காட்டிவிடுகிறான். அதற்குள் நரிக்கண்ணன் அரசியை கொன்றான். துடித்தழுதான். மேலும் பேச்சை எடுக்கையிலே கரிய உடை போர்த்த ஓராள் இனி என்ன செய்வதென நரியை கேட்டே எதிர்வந்தான். அவள் கண்டாள். வாளை தூக்கி புனையும்தார் மன்னனின் பின்புறத்தில் ஈட்டி புகுத்தியவன் நீதானா என்றாள். இல்லை, எனக்கிந்த கரிய உடை இவரே தந்தார். ஈய முன்னே மன்னவர் மேல் ஈட்டி எய்தார் என்றுரைத்தான். அதே நொடியில் நரிக்கண்ணன் தான் இடையினிலே மறைத்திருந்த வாளெடுத்து நின்றிருந்த உடன்பிறப்பை அரசிதன்னை நிலத்தினிலே விழுமாறு வெட்டிச் சாய்த்தே, ஒன்றுக்கும் அஞ்சாத என்னை இந்நாள் உயிரிடுங்க வைத்தவளை ஒழித்தேன் என்று நின்று பெருமூச்சு விட்டான். எங்கே அந்த நேரிழையாள் அன்னம் என உள்ளே சென்றான். இதுவரை கேட்டது பாவேந்தர் பாரதிதாசனின் பாண்டியன் பரிசு இயல் 11. இயல் 12. நரிக்கண்ணன் அன்னத்தை தேடி உள்ளே செல்ல அங்கிருந்த ஆள் நடந்ததை தன் வேழ நாட்டு மன்னனிடம் சென்று கூறினான். மன்னன் வியப்புறுகின்றான். கரிய உடை போர்த்து வந்த காலாள் சென்று கண்டவற்றை அரசனிடம் நன்று சொன்னான். பெருவாளால் தன் கையால் உடன் பிறந்த பெண்ணாளை கொன்றானா என்று மன்னன் உருகினான். மக்களிடை மகனாய் வாழ உண்ணாத கொடுவிலங்கை இந்நாள் மட்டும் தெரியாதேன் வைத்திருந்தேன் அரண்மனைக்குள். அரசன் இது கூறுங்கால் அங்கிருந்த அழிவொன்றே தொழிலான மறவர் தாமும் இரக்கமுறலானார்கள். நரைத்த தாடி இழைத்த உடல் களைத்த விழி கிழவன் வேந்தே கரிப்பின்றேல் இனிப்பருமை யாரே காண்பார், காயின்றேல் கனியருமை யாரே காண்பார். நரிக்கண்ணர் இல்லையெனில் நும்மருமை தன்னை நான் இழந்தான் அறிந்திடுமோ நவில்க என்றான். இதுவரை கேட்டது பாவேந்தர் பாரதிதாசனின் பாண்டியன் பரிசு இயல் 12. அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திக்கலாம்.